26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். 2026ஆம் ஆண்டிற்கான இந்த குரு பெயர்ச்சி பலனை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த 2026ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சி மே 26ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படியும், ஜூன் மாதம் 2ஆம் தேதி நமக்கு திருக்கணிதப்படியும் ஏற்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு குரு பெயர்ச்சியில் நம்ம எந்த ராசிக்காரர்கள் கொஞ்சம் இந்த ஒரு வருட காலமும் நான் கவனமாக இருக்கணும்ப்பா. நான் குரு பகவானுக்கு என்னதான் ஒரு பரிகாரத்தை செய்தாலும் கூட நம்ம சில விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது மேஷராசிக்காரர்களை எடுத்துக்கொள்ளலாம். இவங்களுக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் கேதுவோட வராரு. வீடு வாங்கிறது, அதே போல் இவங்களுக்கு எல்லாம் அலுவலகத்தில் ஃப்ரெண்ட்ஸ்னால் கேதுவும் சேர்ந்து வரும்போது உயர் அதிகாரிகளால் சில இடமாற்றங்கள், வெளியூர் பிரயாணங்கள் இதெல்லாம் மேஷராசிக்காரர்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பட் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு அஸ்வினி, பரணி, கார்த்திகை நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா, உங்கள் தசா எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த குரு பெயர்ச்சி. குரு 4ஆம் வீட்டில் இருக்கும்போது நன்மையை தருமா அல்லது சுப பலனா அசுப பலனா அப்படிங்கிறத தீர்மானிக்கலாம். இப்போ கேது தசை நடக்குது அப்படின்னா பெரிய சுப பலனை நீங்கள் பார்க்க முடியாது, கேது குருவோட என்னதான் இருந்தாலும் கூட. 4ஆம் இடத்துல குரு வரார், தனித்து இருக்கார். உங்கள் ஜாதகத்துலேயும் இப்போ குரு தசை நடக்குது அப்படின்னா ரொம்பவுமே நல்ல ஒரு பீரியட். குரு 4ல் உச்சபலம் பெற்று இருக்கும்போது வண்டி, வாகனங்கள், வீடு இது எல்லாமே உங்களுக்கு ஆசைப்பட்ட மாதிரி கண்டிப்பாக அமையும். இப்போ 7.5 சனி, விரயச்சனி இருக்கிறதுனால ஒரு திருமணம் பண்ணுறதோ, உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணுறதோ இது எல்லாமே நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். ஒரு சில விஷயங்களில் நமக்கு மனக்குறைகள் இருக்கும். இருந்தாலும் இந்த 7.5 சனி காலகட்டத்தில் குரு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கும் பொழுது நம்ம குரு ஸ்தலங்களுக்கு சென்று அங்கு குருவை வழிபாடு செய்வதோ அல்லது ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி போல மகான்களின் அவங்க இருக்கக்கூடிய இடங்களில் நம்மளும் போய் ஒரு பௌர்ணமியில் இரவு தங்கிட்டு வருவது ஒரு மிகப்பெரிய நல்ல பரிகாரமாக அமைகிறது. அடிக்கடி திருமலா போகிறது, அங்கே ஏழுமலையானை பௌர்ணமி தினங்களில் சேவிக்கிறது, கருட சேவையை சேவிக்கிறது, இது எல்லாமே மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல பரிகாரமாக இந்த குரு பெயர்ச்சியில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் உடல் ஆரோக்கியம், இயற்கை சீற்றங்களினால் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சில மன கவலைகள். அப்போ நீங்கள் உங்கள் ட்ராவல் பிளான்ஸ் எல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஒரு மவுண்டன் பிளேஸ்க்கு போகிறீங்கன்னா லேண்ட்ஸ்லைடிங் ஆகிறதோ இல்லை உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் வருவதற்கோ உங்களுடைய ட்ராவல் பிளான்ஸ் எல்லாம் நீங்கள் நினச்ச மாதிரி அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்காது. அதனால் மேஷராசி அன்பர்கள் எல்லா விஷயத்துலேயுமே சற்று எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய ஒரு குரு பெயர்ச்சி. ஸோ அடுத்ததாக நம்ம ஒரு ராசியை பார்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எப்போ பார்த்தாலும் நம்ம ராசி பலன் சொல்லும் பொழுது இந்த சிம்மராசிக்காரர்கள் தான் எப்பவும் கேட்பாங்க, ஐயோ எங்களுக்கு எப்படி இருக்குது, ரொம்ப நான் கவலைப்படுற மாதிரி இருக்குமா அப்படியெல்லாம் சொல்லிட்டு கேட்பாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்தில் குரு பகவானின் சஞ்சாரம், ராசியில் இருக்கக்கூடிய கேத்து 12ஆம் இடத்திற்கு போகிறார். அதே போல் இந்த குரு பெயர்ச்சி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சனி பகவானும் 8ஆம் இடத்துல இருக்காங்க. ஸோ 6ஆம் இடத்துல ராகு வருகிறார். அப்போ 6ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல சனி, 12ஆம் இடத்துல குரு கேது, இப்படிப்பட்ட ஒரு கிரக சஞ்சாரங்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு வரப்போகுது. அதனால் இது எல்லாமே ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது ஒரு மனசில் அவ்வப்போது ஒரு கோபம் இருக்கலாம், ஒரு கலக்கம் இருக்கலாம், ஒரு குழப்பம் இருக்கலாம். சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த 6ஆம் இடத்துல வரக்கூடிய ராகு பகவான் சில கடன் பிரச்சனைகளை கொடுக்க வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 12ஆம் இடத்துல கேத்து வரார், அதனால் தூக்கத்தை கெடுப்பார். 12ஆம் இடத்துல குரு வரார், விரயத்தை நிறைய கொடுப்பார். 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால சிம்மராசிக்காரர்கள் உங்கள் குடும்பத்திலேயே நீங்கள் ஏதாவது பேசும்போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் ஒன்று குடும்பத்தில் சண்டை வர்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. உடல் ஆரோக்கியம், உங்கள் பெரியவங்க வீட்டில் இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. ஏன்னா அவங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் சில
மருத்துவ செலவுகள் எல்லாம் வருவதற்கெல்லாம் வாய்ப்புகள்லாம் நிறையா உண்டு. அதனால் சின்ன சின்ன விஷயங்களாக கூட இருக்கலாம். நம்ம தேவையில்லாமல் அதை போட்டு மனசை வந்து வருத்திப்போம். ஸோ பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் நம்ம அதிகப்படியான பரிகாரங்கள் நம்ம செய்யத்தான் வேண்டும். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, தினமுமே காலையில் குரு பகவானை நினச்சிக்கோங்க. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக இது சொன்னாலே நான் ஒரு 48 முறையோ 108 முறையோ ஜபம் பண்ணுறது அப்படிங்கிறதே நமக்கு ரொம்ப நல்லது. அது மட்டுமல்ல, நீங்கள் நவக்கிரக காயத்ரி சொல்லலாம். டெய்லி காலையில் எந்திரிச்ச உடனே போய் நவக்கிரகத்தை ஒரு 9 சுற்று சுற்றிட்டு வரலாம். இது எல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னாலே ரொம்ப ஒரு மனசுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். நம்ம எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ்லாம் மைண்ட் ரொம்ப கிளியராக இருக்கும். ஸோ சிம்மராசிக்காரர்கள் நவக்கிரக வழிபாடை விடாத செய்யுங்க. என்ன கோயில் போகணும்னு தோணுதோ தாராளமாக போகலாம். இதுதான் போகணும், இங்கே போனால் எனக்கு நல்லது வரும்லாம் நினைக்காதீங்க. என் மனசில் இது போகணும்னு தோணுது, அதனால நான் போயிட்டு வரேன்னு நினச்சி போங்க. 12ஆம் இடத்திற்கு வரக்கூடிய குரு, அதோடு சேர்ந்திருக்கக்கூடிய கேது, 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான், இப்படி எல்லா கிரகங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பரிகாரமாக நீங்கள் நவக்கிரக வழிபாடு செய்தாலே போதுமானது. அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி அப்படின்னு பார்க்கறச்சே தனுசு ராசி. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் வந்து நமக்கு 8ஆம் இடத்துல வராரு. ஸோ எப்படி வந்து ஒரு சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு கவனமாக இருக்கணும், தேவையில்லாமல் போய் நம்ம பிரச்சனையில் மாட்டக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ, அதே தான் தனுசு ராசிக்காரர்களுக்கும். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி, இவரை அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்கிறோம். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு, அதோடு சேர்ந்த கேது. ஸோ 2ல் ராகு, 4ல் சனி, 8ல் கேது, 8ல் குரு, இப்படிப்பட்ட ஒரு காம்பினேஷன். இதில் இவங்களுக்கு எப்படி குறைபாடு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடன் பிறந்தவர்களோட மனஸ்தாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. 2வது, இந்த மனசில் வந்து எப்போவுமே ஏதோ ஒன்று நம்ம வந்து எங்கேயோ தொலைச்சிட்டு எங்கேயோ தேடுறோமோ அப்படிங்கிற ஒரு நினப்பு இருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அர்த்தாஷ்டம சனி தேவையில்லாத உறவுகளை பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். 8ஆம் இடத்துல குருவும் கேதுவும் இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவில் சில குழப்பங்கள் வந்து போகும். திருமண விஷயத்தில் குழப்பங்கள் வந்து போகும். அதனால் இது எல்லாமே வந்து நமக்கு கொஞ்சம் மனசளவில் இது நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஒரு குழப்பங்களை கொடுத்து நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகளையும் கூடவே கொடுக்கும். அதனால் நம்ம இது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான் தனுசு ராசி அன்பர்களுக்கு. ஸோ இப்போ நம்ம ஒரு தனுசு ராசிக்கு வந்து நவக்கிரக வழிபாடு செய்யுங்க. மகான்களினுடைய ஒரு ஜீவ சமாதிக்கெல்லாம் போய் ஒரு இரவு தங்கி விட்டு நீங்கள் வரலாம். நிறைய அன்னதானங்கள் பண்ணுங்கள். முடியாதவங்க இந்த பௌர்ணமியிலலாம் திருவண்ணாமலை கிரிவலம் போகிறாங்க இல்லையா, சிவனடியார்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து அன்னதானங்கள், வஸ்திரதானம், இதெல்லாமே பண்ணலாம். இப்போ இந்த 3 ராசி நம்ம சொன்னோம் இல்லையா, மேஷம், சிம்மம், தனுசு. இந்த 3 ராசிக்காரர்களில் அதிகப்படியான கவனமாக இருக்க வேண்டியது சிம்ம ராசிக்காரர்கள் தான். அதுக்கு அடுத்தது நம்ம தனுசு ராசியை சொல்லலாம். 3வது மேஷ ராசியை சொல்லலாம். ஸோ மனிதனினுடைய வாழ்க்கையில் பொருளாதாரம் தான் ஒரு மிகப்பெரிய கன்சர்னாக இருப்போம், ஒரு கேள்விக்குறி. இப்போ இருக்கிற பணத்தை நம்ம செலவு பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயம் வரும். ஐயோ, வரவேண்டிய பணம் வரலையே அப்படிங்கிற ஒரு பயம் வரும். இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் பார்த்திங்கன்னா, மேஷ ராசிக்காரர்களுக்கு சுப பலன்கள் நிறையா வரும். இந்த வீடு வாங்கிறது, வேலை மாற்றுறது, வேலையில் ப்ரமோஷன் வர்றது. ஏன்னா விரையச்சனி, 4ல் குரு கேது. அதனால் ஓரளவுக்கு அவங்க வந்து பொருளாதாரத்தில் நல்ல விதமான ஒரு செலவுகளை பண்ணலாம். இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு தான் 6ல் ராகு வரும்பொழுது ஆசையை காமிச்சு மோசம் பண்ணுவார். அதனால் கடன் வாங்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 12ல் குரு கேது, இதில் 8ல் வேறு சனி. அதனால் உறவுகள் இடையே நிறையா பிளவுகளை வந்து அவர் கொடுத்துருவார். இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, 4ஆம் இடத்துல சனி, அர்த்தாஷ்டம சனி, 8ல் குரு கேது. கொஞ்சம் அந்த 2 வீலர் 4 வீலர்லாம் போகும்பொழுது நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும்.
ஏதாவது ஒரு காலம் ரொம்ப நமக்கு வயசெல்லாம் எடுத்து அப்படின்னா கொஞ்சம் அதுலேயும் கவனமாக இருங்க. இந்த சாட்சி கையெழுத்து போடுறது, கடன் வாங்கி ஜாமீன் கையெழுத்து போடுறது, இதில் எல்லாமும் கவனமாக இருக்கணும். 8ஆம் இடத்துல குரு வந்து கேதுவோட போகும்பொழுது நம்ம நகை, அந்த கோல்டு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் நம்ம கையை விட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு, தொலைஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் உண்டு. அதில் தனுசு ராசிக்காரா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ நம்ம 3 ராசியுமே குரு வந்து சுப பலனை கொடுக்கலை அப்படிங்கும் பொழுதும் எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குது பார்த்தீங்களா? மேஷத்திற்கு ஒரு மாதிரியான பலன், சிம்மத்திற்கு ஒரு மாதிரியான பலன், தனுசுக்கு ஒரு மாதிரியான பலன். இதில் நீங்கள் எந்த ராசி அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. என்னதான் இந்த குரு பெயர்ச்சி வந்து 12 ராசிகளுக்கும் ஒவ்வொரு மாதிரியான வித்தியாச பலன்களை கொடுத்தாலும் இறைவனினுடைய அனுகிரகமும் நமக்கு நவகிரகத்தின் மேலே ஒரு அதீதமான பக்தியும் நம்ம குருவினிடத்தில் ஒரு அதிகமான ஒரு பக்தியும் மரியாதையும் இருந்தால் எந்த கிரக பெயர்ச்சியிலையுமே நம்மளுடைய ஒரு மன உறுதி, இறை நம்பிக்கை, இது எல்லாம் நமக்கு நிச்சயமாக ஒரு வெற்றியை தான் தரும். அதனால் குரு 8ஆம் இடத்துல இருக்கோ 12ஆம் இடத்துல இருக்கோ அப்படிங்கிற பயம் இல்லாமல் தெய்வம் நம்ம கூட இருக்குது, நம்மளுடைய குலதெய்வம் அனுகிரகம் இருக்குது, நவகிரகங்களினுடைய ஒரு ஆதரவு நமக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த பதிவையும் நீங்கள் பார்த்து மற்றவங்களுக்கும் இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இறைவனின் அனுகிரகத்தால் இந்த குரு பெயர்ச்சி எல்லா வளமும் பார்க்குறவங்களுக்கு கொடுக்கட்டும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.